பாராளுமன்றத்தில் ரிஷாட் பதியுதீன் நீதிக்கான கர்ஜனை. வன்னி மாவட்டத்தினுடைய பிரதிநிதியாக இருந்த போதும் இலங்கையின் முழு பிரதேசத்தையும் தழுவியதாக ரிஷாட் பதியுதீன் அவர்களின் உரை அமைந்திருந்தது. குறைகளை மட்டுமே சுட்டிக்காட்டும் அரசியலுக்கு மத்தியில் அவர் நிறை குறை இரண்டையும் சுட்டிக்காட்டி தன்னுடைய கருத்தை மிகவும் நிதானமாக பதிவு செய்திருந்தார். ரிஷாட் பதியுதீன் அவர்கள் தன்னுடைய உரையில் உணர்ச்சி பூர்வமாக குறிப்பிட்ட முக்கிய விடயம் என்னவென்றால், அவர் தன்னுடைய உரையை விவாதமாக மட்டுமன்றி அநீதிக்கு எதிரான போராகவே கருதினார். போதைப் பொருளை ஒழியுங்கள் என்ற கடுமையான கோரிக்கையை முன்வைத்தார். இவ்விவகாரத்தில் நடக்கும் அரசியல் நாடகத்தை நிறுத்துங்கள் என்றும் வலியுறுத்தியிருந்தார். உண்மை குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குங்கள் என்று கர்ச்சித்தார். செய்து வருகின்ற ட்ரக்ஸ் கட்டுப்பாடு அது இந்த நாட்டுக்கு தேவையானது. இந்த நாடு எங்களுடைய அழகான நாடு, நல்ல கல்வி சமூகத்தை கொண்ட நாடு. இன்று இந்த ட்ரக்ஸினால் மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே அந்த முயற்சி வரவேற்கத்தக்க முயற்சி, அதற்காக எங்களுடைய பூரண ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம். என்றாலும் இதை அரசியலாக்காது. அது எந்த கட்சிக்காரராக இருந்தாலும் அவர்களை அவர்களுடைய அரசியலுக்காக காட்டி உண்மையான கல்வர்களை அல்லது ட்ரக்ஸ் டீலர்களை நாங்கள் காப்பாற்றுகின்ற அந்த பாவத்தை செய்துவிடக்கூடாது. உங்களுடைய கட்சிக்காரராக இருக்கலாம் அல்லது மாற்று கட்சிக்காரர்களாக இருக்கலாம், யார் செய்தாலும் தராத்திரம் நபலா, அதாவது தகுதி பார்க்காமல் அவர்களுக்கான தண்டனையை வழங்கி இதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக இந்த நாட்டிலே உள்ள எதிர்கால சந்ததியினரை காப்பாற்ற முடியும் என்று நான் நம்புகின்றேன். ரிஷாட் பதியுதீன் அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்தில் வெளிநாட்டு முதலீட்டுடன் மன்னாரில் ஆரம்பிக்கப்பட்ட கூட்டுறவு கட்டிட திட்டம் முடிக்கப்படாமல் நிலுவையில் உள்ளதை சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். அக்கட்டிடத்தை முழுமையாக கட்டி முடிக்க மேலும் 600 மில்லியன் ரூபாய் தேவைப்படுகின்றது என SC ஸ்ட்ரீட் இன்ஜினியரிங் கார்ப்பரேஷன் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் தலையீடு இல்லாமல் இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளத்தான் நேரடியாக ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துடன் பேசியதாகவும் அவர்கள் அந்த நிதியை வழங்க தயாராக இருப்பதாகவும் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்தார். 600 மில்லியன் ரூபாய் நான் ஒரு வெளிநாட்டு அரசாங்கத்தோடு கதைத்து மன்னாரிலே ஏற்கனவே நான் அமைச்சராக இருக்கும் பொழுது ஒரு பில்டிங்கை கட்டினேன். அதை கட்டி முடிக்க இன்னும் 600 மில்லியன் தேவை என்று SC ஸ்டேட் இன்ஜினியரிங் கார்ப்பரேஷன் சொன்னார்கள். அரசாங்கத்துக்கு தலையீடு கொடுக்காமல் நான் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தோடு வெளிநாட்டோடு கதைத்து அந்த பணம் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். என்னுடைய அமைச்சர் வசந்த சமரசிங்க அவருடைய அமைச்சருடைய செயலாளருக்கு அந்த விஷயங்களை நான் கொடுத்தேன். ஆனால் இதுவரை அமைச்சரவை பத்திரம் போடுவதாக சொல்லுகிறார்கள். ஒரு வருஷமும் ஆகிவிட்டது, இதுவரை போட. இந்த விவரம் அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்களின் செயலாளரிடம் கையளிக்கப்பட்ட போதிலும் ஒரு வருட காலமாகியும் அமைச்சரவை பத்திரம் இன்று வரை சமர்ப்பிக்கப்படவில்லை. இலவசமாக கிடைக்க போகும் இந்த நிதியை அரசாங்கம் ஏன் பெற்றுக்கொள்ள தயங்குகின்றது என்று தனக்கு தெரியவில்லை என்றும் அவர் ஆச்சரியம் தெரிவித்திருந்தார். அரசு அதிகாரிகளுடைய அசம்பந்த போக்கா அல்லது அமைச்சருடைய அசம்பந்த போக்கா அல்லது வெளிநாட்டு உதவி கிராண்ட், அதாவது இலவசமாக கிடைக்கின்ற பணத்தை ஏன் பெறமாட்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. எனவே இது சம்பந்தமாக அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் அவசரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார். 1990களில் வடக்கு முஸ்லிம்கள் அகதிகளாக வெறுங்கையுடன் வெளியேற்றப்பட்ட போது அவர்களை அரவணைத்து வரவேற்றவர்கள் புத்தளம் தொகுதி மக்கள் என்பதை அவர் நினைவுபடுத்தினார். நாங்கள் எல்லாம் அகதிகளாக வந்த பொழுது 1 லட்சம் முஸ்லிம்கள் வெறுங்கையோடு வந்த பொழுது எங்களை வரவேற்றவர்கள் புத்தளத்து மக்கள். அந்த புத்தளம் தொகுதியில் இருந்த தேர்தலில் அதிகமான வாக்குகள் NPP தான் அளித்தார்கள். அங்கு போட்டி போட்ட NPP உறுப்பினர் அதிகமானவர்கள் எம்பியாக வருவதற்கு அந்த புத்தளம் தொகுதி மக்களுடைய வாக்கு பிரயோசமானது. தேர்தல் காலங்களிலே எங்களுடைய ஜனாதிபதி வேட்பாளர் உட்பட அங்குள்ள எம்பியாக இருக்கின்றவர்கள் கூட சொன்னார்கள், அறுவக்காட்டு திட்டத்தை முன்னெடுக்க மாட்டோம் என்று. அதை ஏற்கனவே இருந்த அமைச்சர்கள் முன்னெடுத்த பொழுது நாங்கள் அரசாங்கத்தில் இருந்து கொண்டு அதை எதிர்த்தவர்கள். அதுக்கு எதிராக இந்த பாராளுமன்றத்திலும் அமைச்சரவையிலும் குரல் கொடுத்தவர்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த அரசு 2.5 பில்லியனை அறுவக்காட்டுக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறார். அந்த மக்கள் நேற்று நாங்கள் பார்த்தோம், மாநகர சபையில் இருக்கின்ற உங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் கூட அதே போல எல்லா எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் எல்லோருமாக ரோட்டிலே வந்து ஆர்ப்பாட்டம் செய்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆர்ப்பாட்டங்களை அதிகரிக்காதீர்கள். எனவே அவ்வாறான ஒரு திட்டத்தை 20 வருடத்துக்கு முன்னர் அந்த பிரதேச மக்களோடு கதையுங்கள். அங்கே இருக்கின்ற ஃபாதர் மௌலைமார் அவர்கள் நீண்ட காலமாக பௌத்த மதகுருமார் நீண்ட காலமான போராட்டங்களை முன்னெடுத்தவர்கள். எனவே தயவு செய்து அந்த திட்டத்தை நிறுத்தி அந்த மக்களோடு பேசி அந்த திட்டத்தை அந்த பகுதியிலிருந்து மாற்றுங்கள், அந்த பகுதிக்கு அதை கொண்டு வராதீர்கள். அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை வேறு திட்டங்களுக்கு மாற்ற. அறுவக்காட்டு பிரச்சனை பற்றி பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனும் பேசியுள்ளார். கொழும்புතිய තියෙන කුණු ඔක්කොම ටික ගිහිල්ලා මේ පුත්තලම දාගන්නවා. පුත්තලම ඉන්නේ වැඩිපුර ඉන්නේ මුස්ලිම් ජනතාව. ඒ ජනතාවට කටවත් අරින්න බෑ. ඒ ජනතාවගේ නියෝජන කරන ඇමතිලා මන්ත්‍රීලා පාර්ලිමේන්තුවේ එන්නේත් නැහැ. අර මිනිස්සු පව්. දැන් මේ කොළුඹේ තියෙන කුණු ඔක්කොම ටික ගිහිල්ලා පුත්තලම බැස්සාන. පුත්තලම මිනිස්සුන්ට ජීවත් වෙන්න පුළුවන්ද කියන්නකෝ. ඒ ඉන්නේ වැඩිපුර මුස්ලිම් ජනතාව. එතකොට කවුද ගෑ ගන්නේ, කවුද ඕක ගැන කතා කරන්නේ? දැන්වත් මං අහන්නේ දේශපාලනයක් කරන්න. හැබැයි කද විදියට කරන්න එපා. අපේ වගේ දේශපාලනයක් නැති මිනිහලා කියන එක කරුණාකරලා. இந்த அனைத்து பிரச்சனைகளும் அடுக்கடுக்காக முன்வைத்து மக்கள் நலனுக்காக மட்டுமே துணிந்து குரல் கொடுத்த ரிஷாட் பதியுதீன் அவர்களின் உரை வன்னி மாவட்ட மக்களின் மட்டுமன்றி ஒட்டுமொத்த இலங்கை மக்களின் நீதிக்கான குரலாக அன்று ஒலித்தது. இது போன்ற வீடியோக்களை பார்வையிட எமது வன்னி ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.